வணக்கம். புதுவை அண்ணாமலை ஹோட்டலில் நடைபெற்ற வரி பற்றிய கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு இணையதளம் மூலம் வணிக வரி சான்றிதழ் பெறும் சேவையை துவக்கி வைத்தார். புதுவை வணிக வரித்துறை சார்பில் பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான வரி மற்றும் அரசியலமைப்பு சட்டம் என்ற தலைப்பில் கலந்துரையாடல் நிகழ்ச்சி அண்ணாமலை ஹோட்டலில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்து வாழ்த்து பேசினார். பின்னர் இணையதளம் மூலம் வணிக வரி சான்றிதழ் பெறும் சேவையை துவக்கி வைத்து அதற்கான பயன்பாட்டு கையேட்டினை வெளியிட்டார். அதனுடன் மதிப்பு கூடுதல் வரி விதிகள், வணிக வரித்துறையின் குடிமக்கள் சாசனம் ஆகியவற்றின் மேம்படுத்தப்பட்ட பதிப்பினை வெளியிட்டு பேசினார். இதனைத் தொடர்ந்து புதுவை மற்றும் தமிழக வணிக வரித்துறை அதிகாரிகளுக்கு புதிய வரி விதிப்பு முறைகள் பற்றி சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட திருவனந்தபுரம் குல்ஹாத்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பைனான்ஸ் அண்ட் டாக்ஸஸ் மற்றும் சென்னை பல்கலைக்கழக துறை திறனாளிகள் பலர் விளக்கம் அளித்தனர். இந்நிகழ்ச்சியில் தலைமைச் செயலர், நிதி செயலர், இணைச் செயலர், பல்வேறு அதிகாரிகள், மத்திய கலால்துறை மற்றும் தமிழக வணிக வரித்துறையைச் சேர்ந்த பல்வேறு அதிகாரிகளும் பங்கு கொண்டனர். புதுவைக்கு வந்த அமரர் ராஜீவ்காந்தி நினைவு ஜோதி யாத்திரையை வழியனுப்பும் நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். முன்னாள் பாரத பிரதமர் அமரர் ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவு ஜோதி யாத்திரை கர்நாடகாவிலிருந்து புதுவைக்கு வந்தது. INTUC சார்பில் வரவேற்பு அளித்த யாத்திரையை வழியனுப்பு விழா கடற்கரை காந்தி சிலை அருகே நடைபெற்றது. இந்த விழாவில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, புதுவை மாநில காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன், முன்னாள் முதல்வர் வைத்தியலிங்கம், முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களான நமச்சிவாயம், மல்லாடி கிருஷ்ணராவ், தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சங்கர், முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, பெத்த பெருமாள், காங்கிரஸ் பிரமுகர் காசிலிங்கம், நர்லா ஆரோக்கியசாமி உள்ளிட்ட பலரும், கவுன்சிலர்கள், காங்கிரஸ் கட்சியின் அனைத்து பிரிவு தலைவர்கள், INTUC நிர்வாகிகள், அனைத்து தொழிற்சங்க நிர்வாகிகள், தொகுதி தலைவர்கள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பேசுகையில், அமரர் ராஜீவ்காந்தி தற்பொழுது நம்முடன் இல்லாவிட்டாலும் அவர் தனக்கு விருப்பமில்லாமல் பிரதமராக இருந்த காலத்தில் நாட்டில் கல்வியின் தரத்தை உயர்த்த வேண்டும், பொருளாதார வளர்ச்சிக் கொள்கையை கொண்டு வர வேண்டும், தீவிரவாதத்தை ஒடுக்க வேண்டும், மொத்தத்தில் இந்தியாவை வல்லரசாக மாற்ற வேண்டும் என பாடுபட்டு நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்தார். எனவே அவரது நினைவாக இந்த ஜோதி யாத்திரை மாநிலம் தோறும் சென்று அவர் ஆற்றிய தொண்டினை எடுத்துக் கூறி, மேலும் அகில இந்திய காங்கிரஸ் தலைவியாக பொறுப்பேற்று பாடுபடும் அன்னை சோனியா காந்தியின் சேவையை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது என்று பேசினார். பின்னர் ஜோதி யாத்திரையை வழியனுப்பி வைத்தார். ஜாதி மற்றும் பொருளாதார அடிப்படையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது. இந்தியாவில் 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. அதுபோன்று இந்த ஆண்டு எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின் முதல் கட்ட அறிக்கையில் இந்தியாவில் 121.02 கோடி மக்கள் இருப்பதும் அதில் 62.37 கோடி ஆண்கள் மற்றும் 58.65 கோடி பெண்கள் என்பதும் தெரியவந்தது. இந்நிலையில் சாதி வாரியாக பொருளாதார அடிப்படையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று பல்வேறு அரசியல் கட்சியினரும் வலியுறுத்தினர். இதனை மத்திய அரசும் தீவிரமாக பரிசீலித்து வந்தது. இந்நிலையில் பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையிலான மத்திய அமைச்சரவை சாதி வாரியாகவும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள், வறுமை கோட்டிற்கு மேல் உள்ளவர்கள் என்ற அடிப்படையிலும் கணக்கெடுப்பு நடத்த ஒப்புதல் வழங்கியுள்ளது. மேலும் நகரங்கள், கிராமங்கள் என இரு பகுதிகளிலும் பொருளாதார நிலை குறித்து கணக்கெடுக்கவும் ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த கணக்கெடுப்பு நடத்த 3500 கோடி ரூபாய் செலவாகும் மற்றும் இந்த சாதி பொருளாதாரம் அடிப்படையிலான கணக்கெடுப்பு 12வது ஐந்தாண்டு திட்டத்துக்கு பயன்படும் என்றும் கூறப்படுகிறது. இந்த கணக்கெடுப்பை ஜூனில் தொடங்கி டிசம்பரில் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. புதுவை மாநகர் ஸ்ரீ பெருந்தேவி நாயகா சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலய 28வது வருட பிரம்மோற்சவத்தில் தெப்போற்சவம் மிக சிறப்பாய் நடைபெற்றது. புதுவை காந்தி வீதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ பெருந்தேவி நாயகா சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தின் 28ஆம் ஆண்டு பிரம்மோற்சவத்தில் சுவாமிகளின் தெப்போற்சவம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு அர்ச்சை நிலையில் எழுந்தருளியுள்ள பெருமாளுக்கு திருமஞ்சனம், சிறப்பு அலங்காரம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஆடம்பரமாக மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் தாயார் மற்றும் ஸ்ரீ வரதராஜ பெருமானின் தெப்போற்சவம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பெருமாளின் திருவருளை பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாட்டினை ஆலய அறங்காவல் குழுவினர் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். புதுவை முருங்கப்பாக்கம் திரௌபதியம்மன் கோவிலில் அர்ஜுனன் தபசு விழாவில் சுவாமிகள் வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை முருங்கப்பாக்கம் திரௌபதியம்மன் கோவில் திருவிழா கடந்த 2ஆம் தேதி தொடங்கி நடைபெறுகிறது. விழாவில் 4ஆம் நாள் திருவிழாவாக சான்றோர் குல மரபினர் சார்பில் அர்ஜுனன் தவசு விழா நடைபெற்றது.
இதனை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. பின்னர் வான வேடிக்கையுடன் விநாயகர், கிருஷ்ணர், அர்ஜுனர், திரௌபதியம்மன் ஆகிய சுவாமிகளின் வீதி உலா நடைபெற்றது. விழாவில் ராஜப்பா குழுவினரின் பொம்மலாட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை சான்றோர் குல மரபினர், கமிட்டி உறுப்பினர்கள், விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். ரசாயன கற்களால் பழுக்க வைக்கப்படும் மாம்பழங்களை சாப்பிட்டால் கேன்சர் வரும் என்று சுகாதாரத்துறை அதிகாரி டாக்டர் தியாகராஜன் எச்சரித்துள்ளார். புதுவையில் பல்வேறு பகுதிகளில் ரசாயன கல் மூலம் பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழங்கள் விற்பனை செய்யப்படுவதாக அறிந்த சுகாதார அதிகாரி டாக்டர் தியாகராஜன் இதுகுறித்து கூறுகையில், கடந்த காலங்களில் மாங்காய்கள் பழுத்த பின்னரே தோப்புகளிலிருந்து பறிக்கப்படும். இவ்வாறு பழுக்காமல் பறித்த மாங்காய்களை இருட்டறையில் வைக்கோல் போட்டு புகை மூட்டி பழுக்க வைப்பார்கள். ஆனால் தற்பொழுது வியாபாரிகள் பிஞ்சு மாங்காய்களை முன்கூட்டியே அறுவடை செய்து கார்பைடுகள் மூலம் செயற்கையாக பழுக்க வைத்து விற்பனை செய்து கொண்டு வருகின்றனர் என்றும், இந்த ரசாயன கல் கொண்டு பழுக்க வைக்கப்படும் மாம்பழங்களை உண்பதால் வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு ஏற்படும். தொடர்ச்சியாக சாப்பிட்டால் கேன்சர் கூட வரும் என்றும், அதனால் வியாபாரிகள் மாம்பழங்களை பழுக்க வைக்க கார்பைடு பயன்படுத்த வேண்டாம். மேலும் இயற்கையான முறையில் பழுக்க வைத்தால் சீக்கிரம் பழுப்பதோடு நல்ல வாசனையும் நிறமும் கிடைக்கும் என்று கூறினார். புதுவையில் இருந்து தமிழகத்திற்கு மது பாட்டில்களை கடத்த முயன்ற வாலிபரை உருளையன்பேட்டை போலீசார் கைது செய்து மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். உருளையன்பேட்டை சப் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார், உதவி சப் இன்ஸ்பெக்டர் திருமுருகன் ஆகியோர் இன்று காலை புதிய பேருந்து நிலையத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது சந்தேகத்திற்கு இடமாக பெரிய பையுடன் நின்ற ஒருவரை பிடித்து பையை சோதனையிட்டபொழுது 30 மது பாட்டில்கள் இருந்தன. மது பாட்டில்கள் மதிப்பு ரூபாய் 5000 ஆகும். அவரிடம் விசாரணை நடத்தியதில் சிவகங்கை மாவட்டம் கண்டதேவி அடுத்த மாணிக்கம் பகுதியைச் சேர்ந்த ஜோசப் மகன் மார்டின் என்பதும் புதுவையில் குறைந்த விலைக்கு மது வாங்கி சென்று அவரது ஊரில் அதிக விலைக்கு விற்று வந்தது தெரியவந்தது. அவரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். 25 மற்றும் அதற்கு குறைந்த மதிப்புள்ள நாணயங்கள் ஜூன் 30ஆம் தேதி முதல் செல்லாது என்று ரிசர்வ் வங்கி மீண்டும் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 25 பைசா மற்றும் அதற்கு குறைவான மதிப்புள்ள நாணயங்களை அடுத்த மாதம் 30ஆம் தேதியுடன் திரும்பப் பெற அரசு முடிவு செய்துள்ளது. அந்த தேதியிலிருந்து 25 பைசா, 20 பைசா நாணயங்கள் செல்லத்தக்கதல்ல. எனவே இந்த நாணயங்களை வைத்துள்ளவர்கள் ஜூன் 29ஆம் தேதிக்குள் ரிசர்வ் வங்கி கிளைகளிலோ நாணயங்கள் பிரிவை கொண்ட வங்கிகளிலோ ஒப்படைத்து மாற்றாக பணம் பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நாணயங்களை பெற வசதியாக அரசு, தனியார் மற்றும் சில வெளிநாட்டு வங்கிகள், கிராம வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள் அவற்றை ஜூன் 29ஆம் தேதி வரை சேகரிக்க கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளன என்றும், ஜூன் 30ஆம் தேதி முதல் இந்த நாணயங்கள் செல்லாது என்றும் ரிசர்வ் வங்கி செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. புதுவை பேருந்து நிலையம் அருகில் நகை வைத்து சூதாடிய 5 பேரை உருளையன்பேட்டை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள தனியார் டிராவல்ஸ் பின்புறம் ஒரு கும்பல் சூதாட்டத்தில் ஈடுபடுவதாக உருளையன்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் வந்தது. சப் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார், உதவி சப் இன்ஸ்பெக்டர் திருமுருகன் தலைமையிலான போலீசார் இன்று காலை அங்கு சென்றனர். அப்பொழுது 5க்கும் மேற்பட்ட ஆட்டோக்களை நிறுத்தி வைத்து நடுவில் செயின், பணம் வைத்து சூதாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை கண்டனர். உடனே சுற்றி வளைத்த போலீசார் அந்த கும்பலை பிடித்து விசாரித்தனர். இதில் தட்டாஞ்சாவடி செந்தில், குமரகுரு பள்ளம் மணிகண்டன் என்கிற பேய் மணிகண்டன், முத்தியால்பேட்டை சுப்பிரமணி, எல்லைப்பிள்ளை சாவடி பிரபு, தணிகாச்சலம் என்ற பாலு ஆகியோரை கைது செய்தனர். சூதாட்டத்திற்கு பயன்படுத்திய 3 சவரன் செயின், ரூபாய் 2000 பணம், 4 செல்போன்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட பேய் மணிகண்டன் கடந்த 2004ஆம் ஆண்டு கோவிந்த சாலையில் நடந்த எச்சிலை ஜீவா கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாவார். கைது செய்யப்பட்ட அனைவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.